டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். லேபர் கோடை ரத்து செய் லேபர் கோடை ரத்து செய். சிகாகோ நகரம் முதல் சென்னை தெற்கல் வரை உலக நாடுகள் பலவற்றில் குண்டடி பட்டு உயிரிழந்து ரத்தம் சிந்தி போராடி 8 மணி வேலை நேரம் பெற்ற எங்கள் வரலாறு லேபர் கோட் மூலமாக 10 மணி வேலை நேரம் 12 மணி வேலை நேரம் ஏற்க மாட்டோம் ரத்து செய் லேபர் கோடை ரத்து செய் ஒன்றிய அரசே மோடி அரசே ரத்து செய் லேபர் கோடை ரத்து செய் பறிக்காதே தொழிற்சங்க உரிமைகளை பறிக்காதே மனித நேயம் இல்லாத மோடி அரசே ஒன்றிய அரசே லேபர் கோடை திரும்பப் பெறு. போராடி பெற்ற உரிமைகளை பறிக்காதே. தொழிற்சங்க அங்கீகாரம் விருப்பம் போல மாற்றுவதற்கு அப்பன் வீட்டு சொத்தல்ல நீ குறைப்பு பொருளாதார ஆய்வறிக்கை நற்சான்றிதழ் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி இல்லை பட்ஜெட்டில் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு பட்டை நாமம் பட்ஜெட்டாக எரிக்கின்றோம். ஒன்றிய அரசே மோடி அரசே எச்சரிக்கை செய்கிறோம். மோடி அரசே ஒன்றிய அரசே தொழிலாளி விவசாயி ஒன்றாக சேர்த்து விட்டோம். எச்சரிக்கை செய்கிறோம். மோடி அரசே ஒன்றிய அரசே விடமாட்டோம். லேபர் கோடை ரத்து செய். மோடி அரசே வேலை தருவோம் கோடிக்கணக்கில் தருவோம் என்று வாயால் வடை சுட்ட மோடி அரசே வேலை எங்கே படித்த எங்கள் இளைஞர்கள் வேலை தேடி அடைகின்றாய். படித்த எங்கள் இளைஞர்கள் வேலை தேடி அடைகின்றார். 60 வயதில் ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் வேலை. 60 வயதில் ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் வேலை. சதி திட்டம் போடாதே. SC ST OBCக்கு வேலை கொடுக்க கூடாது என்று சதி திட்டம் போடாதே. திட்டமிட்டு செய்யாதே. ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை வேலையை மீண்டும் அமர்த்தாதே. இளைஞர்களை வஞ்சிக்காதே. வேலை இல்லா இளைஞர்கள் வருமானமில்லா விவசாயிகள் தற்கொலைகள் ஏராளம். மோடி அரசே ஒன்றிய அரசே விவசாய விளைபொருளுக்கு குறைந்தபட்ச விலை எங்கே? டெல்லி எல்லை போராட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கில் குவிந்தார்கள். 700 பேர் இறந்தார்கள். காயமடைந்தோர் ஏராளம். வீர மரண போராட்டம் மூச்சு திணறிய மோடி அரசே
அளித்தாயே வாக்குறுதி அளித்தாயே உத்தரவு கூட தயக்கம் ஏன் விடமாட்டோம் ஒப்புக்கொண்ட கோரிக்கையை நிறைவேற்றாமல் விடமாட்டோம் தொழிலாளி விவசாயி ஒன்றாக சேர்ந்து விட்டோம் ஓட விரட்டிடுவோம் எச்சரிக்கை செய்கிறோம். ஒன்றிய மோடி அரசாங்கம் 25-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்னால் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசினார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டோம். சற்றேறக்குறைய 11 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம். அந்த 11 கோரிக்கைகளில் ஒன்றை கூட அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அந்த நிலையில் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையில் சங்கிகள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள், 12 லட்சம் வரை நாங்கள் வருமான வரி விலக்கு அளித்து விட்டோம் என்கிற அந்த தகவலை சொல்லி வருகிறார்கள். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் சற்றேறக்குறைய 7.2 கோடி மக்கள். 142 கோடியில் மீதம் இருக்கிற 135 கோடி மக்களுக்கு என்ன நிவாரணம் செய்திருக்கிறார்கள்? ஒருபுறம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான உற்பத்தி பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அவர்களுக்கான விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி மானிய விலையில் உரம் தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிற செயல் உர மானியத்தை வெட்டியிருக்கிறார்கள், அதை தாண்டி உணவு மானியத்தை வெட்டியிருக்கிறார்கள். இப்படி எந்தெந்த மானியம் இருக்கிறதோ அனைத்து மானியங்களும் இன்றைக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இல்லத்தரசிகள் பயன்படுத்துகிற எல்பிஜி சிலிண்டருக்கு இந்த நிதி ஆண்டில் 17.2% வெட்டு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று அனைத்திலும் வெட்டியிருக்கிறார்கள். சாலை திட்டங்கள், விமான திட்டங்கள். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு சொந்தமாக எந்த ஒரு விமான நிறுவனம் இல்லை. ஆனால் 12 விமான நிலையங்களை உருவாக்கி தனியாருக்கு தாரை வார்க்கப் போகிறார். இந்தியாவுக்கு சொந்தமான விமான நிலையம் இல்லை, ஆனால் அதற்கு ஒரு துறை, அதற்கு நிதி ஒதுக்கி அவங்க செய்ய போறேன்னு சொல்றாங்க. அதே போன்று தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில் திட்டங்கள் இல்லை. தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ ரயிலுக்கான அந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை. பேரிடருக்கான நிவாரண நிதியில் பெருமளவு வெட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடுடைய சாலை திட்டங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் மக்கள் விரோத பட்ஜெட். அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.